சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம். ஏதோ ஒரு ரூபத்தில் பாஜகவின் குரலாக விஜய் இனி மாறுவார். திமுக அரசிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பாஜகவிடம் விஜய் சரணடைவது தவிர வேறு வழி இல்லை. அப்படி பாஜக அதிமுக விஜயை கையில் எடுத்துக்கொண்டால் அது திமுகவுக்கு பெரும் சிக்கலை தந்துவிடும். விஜயிடம் இருந்து தமிழகம் எதிர்பார்ப்பது என்ன? நடந்த துயர சம்பவத்திற்கு தார்மீக முறையில் பொறுப்பேற்கிறேன், என்னை மன்னியுங்கள் என்ற வார்த்தையை தான். ஆனால் அவர் வெளியிட்ட வீடியோவில் அந்த வார்த்தையை சொல்லலை. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் விஜயிடம் நேர்மை உள்ளது என்று அர்த்தம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கிறார் விஜய். அப்படியானால் அதற்குரிய ஆதாரத்தை வீடியோவில் சொல்ல வேண்டியது தானே. பாஜக தரப்பில் நிர்வாகிகள் கரூருக்கு வந்ததுமே விஜய் வீடியோ போடுகிறார். ஹேமமாலினி சொன்னதையே விஜயும் சொல்கிறார். இதற்கு என்ன அர்த்தம்? விஜய் வீடியோவில் பேசியது பாஜகவின் ஸ்டேட்மெண்ட்டை தான். கரூர் சம்பவத்திற்கு 1% கூட விஜயிடம் வருத்தம் இல்லை. மக்கள் கிள்ளுக்கீரையாக இந்த 3 வாரங்களில் நடத்தியிருக்கிறார் விஜய். லைட் ஆன் செய்து நிறுத்திவிட்டு மக்கள் தனக்காக காத்திருப்பதை ரசிக்கிறார் விஜய். எனவே பாவம் செய்திருக்கிறார், பாவ மன்னிப்பு எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் நேற்று வெளியிட்ட வீடியோ பித்தளமாட்டமானது. கரூருக்கு வந்திருந்தது தாவேகா கூட்டம். அவர்களை அழைத்தது விஜய்தான். அப்படி இருக்கும்போது இறந்தவர்களுக்கு யார் பொறுப்பு? தன் மக்கள் இறந்ததுக்கு கூட தார்மீக பொறுப்பேற்கவில்லை என்றால் எப்படி? முதலில் கரூர் நிகழ்ச்சிக்கு அரசு ஏன் அனுமதி தந்தது? விக்கிரவாண்டி, மதுரை போல தாவேகா கூட்டத்தை நடத்த சொல்லியிருக்கலாமே. ரோடு ஷோ என்றாலே அங்கு நின்று மக்களிடம் பேசக்கூடாது. கடந்த வருடம் பாண்டி பஜார் பகுதியில் நடந்த ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கு பொதுமக்களிடம் பேசாமல் பிரதமர் மோடி கைகளை மட்டுமே காட்டிவிட்டு சென்றார். கரூரில் அன்று கடைகள் எல்லாம் சேதப்படுத்தி இருக்கிறாங்க. கூரை மீது ஏறி நின்று கீழே விழுந்து வீடுகளுக்கும் சேதாரம் நடந்திருக்கு. விமான நிலைய சொத்துக்களும் சேதமடைந்திருக்கு. இதையெல்லாம் விஜய் ரசிகர்கள் பேசுவது கிடையாது. பாஜக அதிமுக இதை பற்றி பேச மாட்டாங்களா? மொத்தத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் பாஜகவோட குரலாக விஜய் மாறுவார். திமுக அரசிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பாஜகவிடம் விஜய் சரணடைவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அப்படி பாஜக அதிமுக விஜய் கையில் எடுத்துக்கொண்டா அது திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஆகிவிடும் என்கின்ற செய்தியும் வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே சொல்லுங்கள்.